எல்லாருக்கும் வணக்கங்க. அக்டோபர் 24 உலக போலியோ ஒழிப்பு தினம். இந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே அது தெரிய வந்துச்சு. இதயம் முத்து சார் தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்படியே யோசிக்கிறேன், இளம்பிள்ளைவாதம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த காலெல்லாம் நடக்க முடியாமல் அப்படியே இழுத்துக்கிட்டே போவாங்கள்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு போட்ட அந்த ட்ராப்ஸுக்காக ஓடி போய் போட்டதெல்லாம் எனக்கு அப்படியே நினைவுக்கு வருது. நிறைய விஷயங்கள் என்னோட பயணிக்கிறப்ப தான் ஒன்று தோணுச்சு. ஆமாம், சார் இதே மாதிரி ஒரு வீடியோவுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்தாங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுனுச்சு. அப்போ முத்து சார் ரோட்டரியில் தான் இருந்தாங்க. அப்போ ரோட்டரி கவர்னர் கூட கிடையாது. இன்றைக்கி முத்து சார் எண்ட் போலியோ நவ் அப்படிங்கிறதுல ஜோன் 5ல் கோஆர்டினேட்டராக இருக்கார். இந்த ஜோன் 5ங்கிறது தமிழ்நாடு, கேரளா, ஸ்ரீலங்கா, மாலத்தீவு எல்லாம் சேர்ந்தது தான். இந்தியாவிலே 4 போஸ்ட்டு. ஒன்றும் சும்மா இல்லைங்க, அதுக்கு நிறைய ஃபண்டு கொடுத்துருக்காரு. அதை நான் சொன்னால் என்னமோ விளம்பரம் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட்டர் சார் அதை எத்தனை டாலர்னு காட்டிடுங்களேன். இவ்வளோ கொடுத்த மனுஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இதை எப்படி பேசியிருக்காரு பாருங்கள். ஒரு திருக்குறளை வச்சு, அப்பா நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதாவே ஆயிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பெரிய வார்த்தை. என்னதான் ஒரு இதயம் ஓனராக இருந்தால் கூட அந்த போலியோங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க சார். இன்றைக்கி ஊராக இந்த வயசில் அதை தான் நான் பார்ப்பேன். சின்ன புள்ள மாதிரி கிளம்பி போய் இந்த கோயில் திருவிழாவுக்கெல்லாம் காசு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு ரோட்டரி கிளப்லையும் அவரால் வாங்க முடியுது, பேச முடியுது. அதற்காக நேரம் செலவழிச்சிக்கிட்டே இருக்கார். அதை நினச்சாலே இல்லை நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையார் கண் படி. பயன் தரக்கூடிய பழமரம் ஊரின் நடுவே வீற்றிருந்தால் எல்லா மக்களுக்கும் பயன்படும். அதே போல நல்ல எண்ணம் கொண்டவரிடம் செல்வம் இருந்தால் அந்த செல்வம் மக்கள் எல்லோருக்கும் பயன்படும். இந்த திருக்குறளை படிக்கும்போது, ரசிக்கும்போது என் மனதிலே தோன்றுவது ரோட்டரி ஃபவுண்டேஷன், ரோட்டரி அறக்கட்டளை. உலகிலேயே மிகப்பெரிய அறக்கட்டளை. கடந்த 35 ஆண்டுகளாக போலியோ நோயை இந்த ஊரிலே இருந்து, இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே இருந்து விரட்டுவதற்காக கிட்டத்தட்ட ரூபாய் 15,000 கோடி ரோட்டரி செலவழித்திருக்கின்றார். பெரும்பாலும் உலக நாடுகளிலிருந்து போலியோ விரட்டப்பட்டு விட்டது. ஆனால் நண்பர்களே, இன்னும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் போலியோ இருக்கின்றது. அதற்கான தொடர்ந்த முயற்சி ரோட்டரி ஃபவுண்டேஷன், ரொட்டேரியன்ஸ் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் தேவை இன்னும் ஒரு 15,000 கோடி ரூபாய் என்று ஒரு மதிப்பீடு சொல்கின்றது. நண்பர்களே, நாம் ரோட்டரி அறக்கட்டளைக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் 1000த்திற்கும் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ரூபாய் 2,000 வழங்குகிறார்கள் என்றால் பாருங்களேன், எவ்வளவு பெரிய மனம் அவர்களுக்கு. நண்பர்களே, ஊரார் குழந்தையை ஊற்றி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள். இதே சிந்தனையை வலியுறுத்தக்கூடிய ஒரு சீன பழமொழி, நீ உன் வீட்டு வாசலில் வழங்கும் கொடை தர்மம் செல்வம் உனது ஜன்னல் வழியாக இறைவன் திருப்பி தருகிறான் என்று. அதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை இன்னொரு திருக்குறளிலே குடி செய்வல் என ஒருவருக்கு தெய்வம் மடிதற்றுத்தான் முந்துரும் என்று கூறியிருக்கின்றார். அதாவது மக்கள் சேவையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு இறைவன் வேஷ்டியை மடித்து கொண்டு களமிறங்கி தானும் செயல்படுவான் என்ற ஒரு அற்புதமான கருத்து தான் அது. நண்பர்களே, மக்கள் சேவை மகேஷின் சேவை. ரோட்டரி அறக்கட்டளைக்கு நாம் தர்மம் செய்வதால், நாம் நன்கொடை வழங்குவதால் இந்த பூமியிலிருந்து, குறிப்பாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து போலியோவை விரட்டக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு காத்திருக்கின்றது.
நாம் ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு நல்ல தொகை வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. நன்றிங்க.